ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு நான் 3 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த மாவில் எடுத்து வச்சுருக்க உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் சேர்த்து நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எப்போவுமே கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைங்க. அப்போ தான் சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 கப் கோதுமை மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு இந்த தண்ணி போதுமானதாக இருந்துச்சு. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம ஆலு பரோட்டாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கு பாதியாக வெட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவாயிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கையோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவாயிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மல்லி இலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நீங்கள் போடும்போதே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ மசாலாவும் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம அதுக்குள்ளே வச்சு நம்ம ஆலு பரோட்டா ரெடி பண்ணிடலாம். 15 நிமிஷமாக சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதிலிருந்து பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி கோதுமை மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கோங்க. ஆலு பரோட்டாக்கு எப்போவுமே மீடியம் சைஸ் சப்பாத்தியாக ஃபஸ்ட்டு உருட்டணும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். அதே மாதிரி சின்ன சைஸ் சப்பாத்தியாக நம்ம உருட்டி திக்காக பண்ணாலும் நமக்கு பூரணம் வெளியில் வந்துடும். இது ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருட்டி வச்ச சப்பாத்தி மாவில் நம்ம ஆற வச்சு எடுத்திருந்த உருளைக்கிழங்க சென்டராக வச்சு இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் எடுக்கிற மாதிரி மடித்து மடித்து விடுங்க. இது ஈஸியாக வந்துடும். இல்லை உங்களுக்கு எப்படி அதை மடிக்க முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பொறுமையாக மேலே மட்டும் லைட்டாக அமுக்கி அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கிட்டு ஒரு சுற்றி அதை அப்படியே பிச்சு எடுத்துருங்க. அது ஈஸியாக வந்துடும். பொறுமையாக பண்ணுங்கள், இல்லை எக்ஸ்ட்ராவாக மாவு பிஞ்சு வந்துடும். நமக்கு பூரணம்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இந்த சப்பாத்தி உருண்டையை கோதுமை மாவில் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக அதை நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சி எடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா பூரணம் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். பேக் சைடு திருப்பி போட்டு உருட்டிக்கோங்க. ஆலு பரோட்டாவை நல்லா உருட்டி எடுத்துட்டேன். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் ஆலு பரோட்டாவை போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான் பாக்கி நமக்கு. தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க ஆலு பரோட்டாவை அதில் போட்டுக்கலாம். நான் மாவு பிசையும் போதே சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால மாவு ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் ஜாஸ்தி ஊற்ற அவசியம் இல்லை, கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஆலு பரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டதுக்கு அப்புறமா ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தீஞ்சு போகாமல் வரும். ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். ஏன்னா நம்ம சப்பாத்தி கொஞ்சம் தடிமனாக போட்டிருக்கோம். அதனால் எல்லா பக்கட்டும் வேகணும். அதனால் ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க.
இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய ஆலு பரோட்டா 2 பக்கட்டுமே சூப்பரா வெந்து சாஃப்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாரி எல்லா மாவுலயும் நம்ம ஆலு பரோட்டா செஞ்சிரலாம். எனக்கு இந்த மாவுல 8 ஆலு பரோட்டா கிடைச்சது. இதே மாரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.